வருது இப்படி வா இப்படி வா. தள்ளு வண்டியில தர்பூசணி பழங்களுக்கு நடுவுல 7 அடி நீளத்துல பாம்பொன்னு இருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பழங்களுக்கு நடுவுல பாம்பை பார்த்து உரிமையாளர் மிரண்டு போயிருக்காரு. பதுங்கி இருந்த பாம்பை பத்திரமா மீட்டு வனப்பகுதியில விட்டுருக்காங்க. சென்னை கிண்டி சின்னமலை பகுதியில வேளச்சேரி சாலையில முனுசாமி அப்படின்றவரு தள்ளு வண்டியில பழ வியாபாரம் செஞ்சுட்டு வராரு. சீசனுக்கு ஏத்த மாதிரி பழ வியாபாரம் செஞ்சுட்டு வராரு. அந்த வகையில கோடை காலம் தொடங்கி இருக்கிறதால தர்பூசணி பழங்களை வியாபாரம் செஞ்சுட்டு வராரு. இந்த சூழல்ல தன்னுடைய தள்ளுவண்டி கடையை திறக்கிறதுக்காக காலையில போயிட்டு வண்டி மேல இருந்த தார்பாய அகற்றும் போதுதான் தர்பூசணி பழங்களுக்கு நடுவுல 7 அடி நீளத்துல சாரை பாம்பு ஒண்ணு இருந்ததா கூறப்படுது. பழங்களுக்கு நடுவுல பதுங்கி இருந்த இந்த பாம்பை பார்த்து பதறி போன முனுசாமி உடனடியா வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேட்டை தடுப்பு காவலர் ஜெய் வினோத் அப்படின்றவரு சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து பழங்களுக்கு நடுவுல பதுங்கி இருந்த இந்த பாம்பை பத்திரமா மீட்டு வனத்துறை அலுவலகத்துக்கு எடுத்துட்டு போயிருந்திருக்காரு. அதை தொடர்ந்து இந்த பாம்பை அடர்ந்த வனப்பகுதியில விடுவோம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருந்திருக்காரு. இதனால அங்க கொஞ்ச நேரத்துக்கு பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு.